ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் நேச்சர். நான் உங்கள் சகோதரி சசிராஜன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், மாடி தோட்டத்தில் பூக்கள் அசத்தலாக பூத்துருக்கு. அதுவும் எல்லா பூக்களுமே ரொம்ப அழகாக இருக்குது. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேக்ஸ் ரோஸ். பாருங்கள், இந்த செடியில் இந்த பூவில் எப்படி இந்த தேனி விளையாடிக்கிட்டு இருக்குன்னு நான் இவ்வளோ கிட்ட போய் வீடியோ எடுக்கிறது கூட அதுக்கு தெரியல. அவ்வளோ ஆர்வமாக அந்த பூவில் விளையாடிக்கிட்டு இருக்கு. பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு கொஞ்சம் நேரம் இருந்து ரசித்து பார்க்கலான்னு தான் தோணுது. செடியை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இதில் மொட்டு வந்துருச்சுன்னா வந்துக்கிட்டே இருக்குங்க. வேக்ஸ் ரோஸ் பொறுத்த வரைக்கும் மொட்டுக்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும், பூக்களும் இருந்துக்கிட்டே இருக்கும். மாடி தோட்டத்துக்கு சூப்பரான செடிங்க இது. அடுத்தது இது பேர் டொராண்டா. இதுவுமே மாடி தோட்டத்தில் ரொம்ப அசத்தலாக பூக்கக்கூடிய பூச்செடிங்க. நர்சரிஸில் கிடச்சதுன்னா கட்டாயம் வாங்கி நீங்கள் மாடியில் வளர்க்கலாம். எப்பவுமே பூக்கள் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இப்போ காட்டுற பூச்செடிகளை வாங்கி நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் வளர்க்கலாங்க. மாடி தோட்டத்தில் தான் வளர்க்க முடியுமா, தரையில் வளர்க்கக்கூடாதான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. தரையிலன்னா இன்னும் ஜம்முன்னு வளரும். மாடி தோட்டத்துலையுமே ரொம்ப அருமையாக பூக்குது. இது கொத்து கொத்தாக பூக்குது. பூக்கள் குட்டியாக இருந்தாலும் கொத்து கொத்தாக பூக்கும் போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. மாடி தோட்டத்தில் இது இப்படி கலர்ஃபுல்லாக பூக்கள் பார்க்கும்போது மனசுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இது சம்மர் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸுங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்குது. கோல்டன் டியூ ட்ராப்ஸு, ஸ்கை ஃப்ளவர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. ஈஸியாக வளர்க்குறான். நல்ல மாடி தோட்டத்தில் நல்ல வெயில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தாங்கி பிடிச்சி வளரக்கூடிய செடிங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குறது மதுகாமினி. இது பாருங்க, செம்மையாக பூத்துருக்கு பாருங்க. குட்டி குட்டியாக நெருக்கமாக ஆரஞ்சு பூ பூத்திருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க. ரொம்ப அழகாக இருக்கும் கொத்து கொத்தா பூத்திருக்கும் போது. இதோட வாசனை கூட நல்லா இருக்குங்க. மாடிக்கு போகும்போதே இந்த பூ பூத்திருக்குன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதோட வாசனை ஒரு மாதிரி காற்றுல வரும், நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ரொம்ப சின்ன செடி தாங்க. க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். சின்ன க்ரோ பேக் தான், சின்ன செடி தான். ஆனாலுமே நல்லா கொத்து கொத்தா பூத்திருக்கு. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நல்லா சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா, சின்ன செடி தான் பாருங்க. மொட்டுக்கள் இன்னமும் இருக்கு. நல்லா பூக்கக்கூடிய வெரைட்டிங்க இந்த செடிங்க. நல்லா இருக்கு பாருங்க. பூக்க ஆரம்பிச்சதுன்னா அப்படியே கொத்தா பூக்கும். நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்ன க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். சின்ன செடி தான். பார்த்தீங்கன்னா அங்கங்கே பூக்கள் பூத்து இருக்கு. பார்க்கறதுக்கு ஆரஞ்சு பூ மாதிரி தான் இருக்கும். பாருங்க, அடுத்ததா ஆரஞ்சு கலரில் ரோஸு. இது இன்னைக்கு பூத்துருக்கு. இது செம்ம வாசனையாக இருக்குங்க இந்த ரோஸ் பிளான்ட்டு. இந்த வெரைட்டி செம்மையான ரொம்ப செம்மையாக வாசமாக இருக்குங்க. ஒரு பூ பூத்துருக்கு. இது கொத்து கொத்தா பூக்கக்கூடிய வெரைட்டி கிடையாது. ஒரு துளிரில் ஒன்று தான் பூக்கும். இங்கே பாருங்கள், இது பேர் கோல்டன் ராடு. இல்லைங்க, இது பூத்துருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். மாத கணக்கில் பூ அப்படியே இருக்குங்க. 2 மாதம் 3 மாதம்னாலும் அந்த பூ அப்படியே இருக்கும். கொத்து கொத்தாக தான் பூக்கும். பூ அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க உள்ளேருந்து மொட்டு. இது நிறைய இந்த குட்டி செடிகள் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி நம்ம புதுசாக கூட எடுத்து வளர்த்துக்கலாம். செம்மையாக பூத்துருக்கு பாருங்கள். நிறைய மொட்டுக்கள் இருந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. பார்க்குறதுக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய குட்டி குட்டி வண்டுகள்லாம் வரும். நிறைய பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வரும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்கு அந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு இதில் சப்போர்ட்டுக்கு வச்சு கட்டி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சாஞ்சி நிற்காது, கட்டணும். அடுத்ததான் எங்கள் மாடி தோட்டத்தில் நீங்கள் பார்க்க போகிறது போகன்வில்லா. பாருங்கள், பேப்பர் தாள்னு சொல்லுவோம்ல, அந்த பூச்செடி தான். இதுவுமே பாருங்கள், எப்பவுமே மாடியில் பூத்துருச்சுன்னா உடனே சிந்திடாது பூக்களை. செடி எப்பவுமே பூவாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கொத்து கொத்தா நல்லா சூப்பராக பூத்துருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. நிறைய பூக்கள் பூத்துருக்கு. இது கொஞ்சம் நாளைக்கு பூத்துச்சுன்னா அப்படியே செடியில் இருக்குங்க. நம்ம மாடிக்கு வரும்போது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அங்கங்கே பூச்செடிகள் பூத்து அப்படியே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி ஆசைப்படுறவங்கலாம் இந்த மாதிரி செடியெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கி வளர்க்கலாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒயிட் கலர் இருக்குது. இது நிறைய பூத்து முடிச்சிருச்சு. பூத்து இது ஓயிற நேரத்தில் அது நல்லா பூத்துருக்கு. ஆனாலுமே இதில் பூ இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, இதுவுமே நல்லா கொத்து கொத்தாக தான் பூத்துச்சு. நல்லா அழகாக இருக்குது பாருங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது ஆஸ்டருங்க.
இந்த ஆஸ்ட்ரஸ் பூச்செடியை பொறுத்த வரைக்கும் இதுவும் அப்படிதாங்க கொத்து கொத்தாக பூக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பூவை பாருங்கள், இதில் நிறைய கலர்ஸு வந்து நர்சரிஸில் பார்க்க முடியுதுங்க. நிறைய கலர்ஸ் கிடைக்கிது. பர்பிள் கலரில், ப்ளூ கலரில், பிங்க் கலரு, ஒயிட் கலரு இந்த மாதிரி கிடைக்கிது. அது மட்டும் இல்லைங்க, சிங்கிள் பெட்டல். இது வந்து பார்த்திங்களா என்கிட்ட இருக்கிறது சிங்கிள் பெட்டலு. இதில் வந்து அடுக்கு கூட இருக்குங்க. நல்லா அடுக்காக பூக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே செவந்தி பூச்செடி இருக்கு இல்லையா, அது அப்படியே கொத்து கொத்தாக பூத்துருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பக்கத்துலேயே ஒரு நித்திய கல்யாணியும் அழகாக பூத்துருக்கு பாருங்க. இந்த செடி இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா? இது வந்து பொடுதலைன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஹேர் ஃபால்க்கெல்லாம் சிறந்த மெடிசன் வேல்யூ தான். இது வந்து அரைச்சி வந்து ஆயிலில் நம்ம தலைக்கு தேய்க்கிற தேங்காயில் இந்த சாரை வந்து ஒரு வாரம் அப்படி ஊற வச்சு நம்ம தலைக்கு தேய்ச்சோன்னா நல்ல முடி வளரும், முடி கொட்டாது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதோட பூ தான் இது. பாருங்கள், நல்ல பச்சை பசேல்னு அந்த செடியும் இருக்குது. நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது இங்கே பாருங்கள், இது ஒரு அழகான செடிங்க. போவர் வைனன்னு சொல்லுவாங்க இது பேர். இது வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் பாருங்கள் லுக்காக இருக்குது. வேரிகேட்டடு லீஃபு. இதில் வந்து வேரிகேட்டட் இல்லாமலும் கிடைக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு கொடி வகை பிளான்ட்டுங்க. கொடியாக போகும்ல அந்த மாதிரி பட்ட செடி. எனக்கு இது கிடைக்கும் போது, நான் நர்சரியில் வாங்கும்போது இது வந்து சின்ன செடி, குறுஞ்செடின்னு தான் நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கொடி மாதிரி வருது. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஒரு கொடி வகை செடின்னு. அப்படியே வந்து பந்தலில் படர்த்தி விட்டாலோ இந்த மாதிரி கொஞ்சம் எதாவது சப்போர்ட் வந்து பக்கத்தில் எதுலையாவது ஏற்றி விட்டோன்னா நல்லா கொத்து கொத்தாக பூக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.